வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் என்ன சமையல் செய்ய போகிறோம்னு சொன்னால் சிக்கன் நகட்ஸ் செய்ய போகிறோம். ஃப்ரெஷ் சிக்கன் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஒரு 300 கிராம் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாத்தையும் சின்னதாக வெட்டி அரைக்கணும். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுப்போம். ஒரு பம்பே ஒனியன், இப்போ இதுக்குள்ள ஒரு எக், ஒரு தேக்கரண்டி பப்ரிக்கா பவுடர், கொஞ்சமாக மிளகு பவுடர், ஒரு கொஞ்சமாக சில்லி பவுடர்னு சேர்ப்போம். காரத்துக்கு இது சேர்க்காமலே விடலாம், நான் கொஞ்சம் சேர்க்கிறேன். சந்தோஷம்னா கொஞ்சம் மிளகு பவுடர் கூட போட சொல்லி அதான் கொஞ்சம் சேர்க்கேன் இன்னும் கொஞ்சம். இப்போ இதோட 2 தேக்கரண்டி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைப்போம். பாருங்க உறவுகளை, அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதுக்குள்ள நான் பிரெட் க்ரம்ஸ் சேர்க்க போகிறேன். இப்போ நான் வந்து கோல்டன் பிரெட் க்ரம்ஸ் தான் சேர்க்கிறேன். அதனுடைய கலர் வந்து நல்ல கலராக இருக்கும். உள்ளுக்கு எல்லாமே ஒயிட்டாக இருக்காது. இருந்துன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கூட சேர்க்கலாம். சில வெங்காயங்கள் வந்து தனித்தன்மையாயிரும் அரைக்கும் போது. இப்போ நான் வந்து இதை வந்து சின்ன பிடிக்க போகிறேன். பாருங்க உறவுகளே, நாங்கள் வந்து சிக்கனை அரைச்சி எடுத்து தண்ணி விடாமல் அந்த இன்க்ரீடியன்ஸையை போட்டு அரைச்சி எடுத்த போது வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடிட்டுது. அதனால் கொஞ்சம் தனித்தன்மையாக இருந்தது. அதுக்காண்டி கொஞ்சம் அரிசி மாவும் கொஞ்சம் தேக்கரண்டி கணக்கில் கலந்து அதோட பிரெட் க்ரம்ஸும் சேர்த்து கலந்து கொஞ்சம் திக்காகிட்டுது. இப்போ இதை நாங்கள் வந்து ஒரு பேக்கிங் ட்ரே ஒன்றில் ஒரு கீழே ஒரு பேக்கிங் பேப்பர் ஒன்று விரிச்சு போட்டு எடுத்து இப்போ ஓவனில் போட போகிறோம். ஓவனில் வந்து ஒரு 190 விட போகிறோம். 190 200 விட்டுட்டு ஃபேன் அந்த முறையில் நாங்கள் வந்து 190 விட போகிறோம். விட்டுட்டு வெந்தயம் பார்த்து கிடக்கும். பாருங்க உறவுகளே, 1 மணிக்கு வச்சிருக்கிறோம். அப்படி ஒரு 25 மினிட்ஸில் ரெடியாக பண்ணிக்கிறேன். வெந்துட்டு வந்து ஒரு திறந்து பார்ப்போம். வனிஸ் மாய் வருது. சூப்பராக தான் இருக்கும். நாங்கள் சொல்கிறோம் 30 நிமிஷம் ஆகிட்டுது. எடுப்போமே, ஓப்பன் பண்ணி போட்டு எடுப்போம். பாருங்க உறவுகளே, சிக்கன் நகட்ஸ் வந்து சிக்கன் மாதிரி இருக்குது. பாருங்கள், சிக்கன் வனிஸ் மாதிரி இருக்குது. நல்லா வந்திருக்கு. பாருங்கள் உறவுகளே, நாங்கள் எங்களோட வீட்டில் செய்த சிக்கன் நகட்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. ஒயிலில் போட்டு பொரிக்கலாம், ஆனால் ஒயிலில் பொரிக்கல, ஓவனில் வேணும். எப்படி வந்துக்கன்னு பார்ப்போம். பாருங்கள், வாவ், நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட வனிஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த சோஸில் தொழித்தோட நல்லா இருக்குது. அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதேமாதிரி செய்து பாருங்கள். சுவை என்பது அளவற்றது. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.